ஜெபாலய தலைவனாகிய யவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, தன்னுடைய 12 வயதுள்ள ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருக்கிறபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு பெண் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது, அவள் தான் இனி மறைந்திருக்க முடியாது என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவளை நோக்கி, உன்னுடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டிலிருந்து வந்தபோது எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திரித்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவளுடைய தாய் தகப்பன் மிகவும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் பெரும்பாடையும் சுகமாக்கின தேவன் மரித்த யவிருவின் மகளையும் உயிரோடு எழுப்பினார். ஆம், தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்களும் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருங்கள். தேவன் உங்களுக்கும் சுகத்தை தருவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.